ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த விலாக் வந்து நியூ இயர் விலாக் தாங்க. இது வந்து 31 நைட்டும் அதுக்கப்புறம் நியூ இயர் அன்னைக்கு 1 வந்து நடந்த விலாக் தான். நான் 2 டேஸ் விலாக் மாதிரி போட்டிருக்கேன். டிசம்பர் 31 ஈவினிங் வந்து நாங்கள் ஈஷா யோகா போகலாம் அப்படின்ட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சி தாங்க போனோம். ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனதை விட ரொம்ப கூட்டம், பயங்கரமான கூட்டங்க. கார் பார்க்கிங் பார்த்த உடனேவே வந்து எங்களுக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, பயங்கரமாக கூட்டம் இருக்கே, என்ன பண்ணுறது, குழந்தைங்கள வேறு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, ஏதோ ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால தானே இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணிவிட்டு போயாச்சுங்க. இது வந்து சபரிமலை சீசன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாமே வந்து நிறைய க்ரௌடு வர்றாங்க. அதனாலே என்னவன்னு தெரியலிங்க, அவங்களும் வந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. பயங்கரமான க்ரௌடாக தான் இருந்துச்சு. நிறைய பஸ்ஸு வேறேங்க, கொஞ்சம் டிராஃபிக்கும் வந்து இருந்துச்சு. இங்கே நாங்கள் வரும்போது 7 ஆயிடுச்சுங்க. உள்ளே வரும்போதே வந்து கார் எல்லாமே ரொம்ப தூரத்தில் தான் வந்து பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி தான் இருக்கும். யூஸ்வலாகவே இங்கே வரதுக்கு கார் கொஞ்சம் முன்னாடியே பார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் எல்லாமே வந்து கொஞ்சம் அதுக்கும் முன்னாடியே வந்து பார்க் பண்ண சொல்லிடுறாங்க. இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நாங்கள் முன்னாடி இருந்தவங்ககிட்டலாம் கேட்டோம். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி வந்து குருஜியும் வராரு, அவரோட ஸ்பீச் வந்து இருக்கும் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்ட்டு நாங்களும் வந்து ஒரு இடம் பிடிச்சி உட்காந்தாச்சு. பனி வந்து நல்லாவே கொட்டிகிட்டு இருந்ததுங்க. நான் இங்கேருந்து போகும்போதே குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போனேன். அதனால் கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேங்க. ஆனால் நிறைய குழந்தைங்க வந்திருந்தாங்க. அதுவும் சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாமே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அவரோட ஸ்பீச் எல்லாமே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து கேட்டோம். அதுக்கப்புறமா நிறைய பேர் நம்மள மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே வந்து அவர்கிட்ட நிறைய கொஷின்ஸை வந்து ரைஸ் பண்ணாங்க. அதுக்கும் அவர் வந்து பொறுமையாக எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஆதியோகிக்கு வந்து லைட்டிங்ஸ் வந்து போடுவாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோ அழகுனா அது வந்து சொல்லவே முடியாதுங்க. அந்தளவுக்கு அழகாக இருக்கும். அதை வந்து நம்ம பொறுமையாக நின்று நிதானமாக ரசிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த லைட்டிங்ஸ் பார்க்குறதுக்காக தான் இவ்வளோ க்ரௌடு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து குருஜி பூஜை, குருஜி வந்து வராரு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தனாலையும் இருக்கலாங்க. பயங்கரமான க்ரௌடு தான். அதுக்கப்புறம் அங்கே வந்து மியூசிக் எல்லாமே வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மியூசிக் எல்லாமே கேட்கும்போது அவ்வளோ வைப் நமக்குள்ளே. அது வந்து நமக்கு சொல்லவே முடியாதுங்க. அது வந்து அங்கேருந்து ஃபீல் பண்ணால் தான் வரும் அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷன். லைட்டிங்ஸ் பாருங்கள், நான் ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணி காத்துட்ருந்து இந்த லைட்டிங்ஸை பார்க்கும்போது நம்ம வெயிட் பண்ணதுக்கு உண்டான எல்லாமே வந்து போன மாதிரி இருக்குங்க. கடவுளே நேராக வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து அவங்களவே மறந்து டான்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது சின்ன சின்ன பொண்ணுகளாக இருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து அவங்களவே உண்மையாகவே மறந்துட்டாங்க. அப்படி அவங்க அந்த சாங்க்கு அப்படி என்ஜாய் பண்ணி அவங்க வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி வயசானவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களும் அதே மாதிரி தாங்க. வயசானவங்க அந்த ஏஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு இதே கிடையாது, வெறும் நம்பர் மட்டும்தான் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக அவங்களும் என்ஜாய் பண்ணி அதை வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே முடிச்சாச்சு. சனாசராவும் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டாங்க. முடிச்சுட்டு பிரசாதம் வந்து அங்கேயே கொடுத்தாங்க. அங்கே வந்து பயங்கர க்ரௌடாக இருக்கும் அப்படின்ட்டு எங்களால் வந்து அது அங்கே போக முடியல. குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிறனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இது வந்து நியூ இயர் அன்றைக்கி காலையில் 1 காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் கொஞ்சம் அங்கே நைட்டு போயிட்டு வந்தனால கொஞ்சம் டயர்டாக இருந்தனால பொறுமையாக ரிலாக்ஸாக எழுந்திரிச்சு காலையிலலாம் குளித்து கிளம்பி மாசாணி அம்மன் கோவில் பொள்ளாச்சியில் ஆனமலையில் இருக்குதுங்க. மாசாணி அம்மன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்து நாங்கள் கிளம்பினோம். மாசாணி அம்மன் கோவிலில் வந்து எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்ததுங்க. ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வந்து இடையில உடம்பு சரியில்லாமல் போச்சு இல்லைங்களா, அந்த டைமில் வந்து நான் மாசாணி அம்மனுக்கு தான் வந்து வேண்டியிருந்தேன். சாமிக்கு புடவையும் மாலையும் எடுத்து கொடுக்குறதா வந்து வேண்டியிருந்தேங்க. அதே மாதிரி அந்த வேண்டுதல் வந்து பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பி போயிருந்தோம். கோவிலுக்கு உள்ளே என்டர் ஆகும்போது அவ்வளோ கடை இருக்குங்க. அவ்வளோ புடவை கடை, அதுக்கப்புறம் மாலை கடை அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கோவிலில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா உப்பு வந்து போடுவாங்க, கல்லுப்பு போடுவாங்க. அதுக்கப்புறம் மாசாணி அம்மனுக்கு வந்துங்க மிளகாய் எல்லாம் வரமிளகாய் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாமே வந்து அரைச்சும் வந்து போடுற ஒரு பழக்கமும் வந்து இருக்குதுங்க.
நிறைய பேர் நிறைய வேண்டுதல்கள் வந்து செய்வாங்க சாமிக்கு. சாமி வந்து ரொம்ப சக்தி உள்ள சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து குண்டம் இறங்குறது அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நடக்குங்க. அதுலேயுமே அவ்வளோ பேர் கலந்துக்குவாங்க. எந்த வேண்டுதல் வந்து சாமி கிட்ட வச்சாலும் அதை வந்து கண்டிப்பாக சாமி வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்னோட வேண்டுதலும் வந்து சாமி நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க. அதனால நான் வந்து சாமிக்கு வேண்டுதல் பண்ணியிருந்தனால அதையும் வந்து போய் செஞ்சாச்சுங்க. இது எல்லாமே வந்து ஒருத்தங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை தாங்க. எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி வந்து நமக்கு கொடுக்குறாங்க, நம்ம வந்து திரும்ப எதுக்கு சாமி கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து ஒரு தாட் ஒருத்தங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி அவங்கவுங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயங்களுமே வந்து செஞ்சுக்கிறாங்க. அவங்க மனசுக்கு தோன்ற மாதிரி அவங்கவுங்க நடந்துக்கிறாங்க, அவ்வளோதாங்க. கோவிலுக்கு உள்ளேயுமே வந்துங்க பயங்கரமான க்ரௌடுங்க. நல்லபடியாக திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் வெளியில் வந்து சாமி இருக்காங்க, அவங்களையும் திருப்தியாக கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோவிலே வந்து பிரசாதம் வந்து விற்பாங்க. அது நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம். வந்ததுக்காக புளியோதரையும் தயிர் சாதமும் வந்து வாங்கியிருந்தோம். அது வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சுங்க. வெளியில் வந்த உடனே இந்த குழந்தைகளெல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பொம்மை கடை வந்து வச்சுருப்பாங்க. அங்கே வந்து குழந்தைகளை நம்ம என்ன சொன்னாலும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. 2 பேரும் ஆடம் பிடிச்சி ஆளுக்கு ஒரு பொம்மை வந்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா லஞ்ச் டைமும் ஆனனால நாங்கள் முன்னாடியே வந்து கௌரி கிருஷ்ணா வந்து இருந்துச்சு, அங்கே வந்து நாங்கள் லஞ்சை முடிச்சாச்சு. மாசாணியம்மன் கோவிலில் நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டுங்க கணக்கம்பட்டி வந்து கிளம்பிட்டோம். கணக்கம்பட்டியில் வந்து ஒரு சுவாமி வந்து அங்கேயே வந்து ஜீவசமாதி வந்து அடைஞ்சு, அது வந்து அந்த கோவில் வந்து இப்போ ரொம்ப வந்து ஃபேமஸாக இருக்குதுங்க. அங்கே போயிட்டு வந்தோம் அப்படின்னாலே வந்து நமக்குள்ளே நிறைய வந்து ஏதோ பாசிட்டிவாக ஒரு சேஞ்சஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொன்னாங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து மாதம் மாதம் இந்த கோவிலில் வந்து ஏதோ ஸ்பெஷல் பூஜையெல்லாம் இருக்குங்களாமாங்க. அந்த டைமுக்கு வந்து ரெகுலராக வந்துடுவாங்க. அவங்க எல்லாமே சொல்லி தாங்க எங்களுக்கு தெரியும். சரி இவ்வளோ பேர் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு வந்தேங்க. வந்து பார்த்தோம்னா இங்கேயும் வந்து பயங்கரமான கூட்டம் தான். அவ்வளோ கார் அவ்வளோ பஸ்ஸுங்க. அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்திருந்தாங்க. அங்கே உள்ளே போனோடனேங்க நம்ம மனசே வந்து ஒரு மாதிரி அமைதியான மாதிரி இருந்துச்சு. இந்த இதெல்லாமே வந்து இங்கே இருக்குது இல்லைங்களா ஸ்லோகம், இதெல்லாமே வந்து அவர் பேசினது. நம்மளை மாதிரி ஒரு ஆள் தான் அவர் வந்து பேசின வார்த்தைகள் அதெல்லாமே வந்து அங்கே போட்டிருக்காங்க. அவர் வந்து அங்கேயே ஜீவசமாதி வந்து ஆனனால அது வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குதுங்க அந்த கோவில். இப்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சைடு பழனி சைடெல்லாம் வரீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்து ஒரு போய் பாருங்கள். உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வந்துங்க மூட்டையாக அரிசி எல்லாம் வந்து எடுத்து கொடுக்குறாங்க நிறைய பேர். அதே மாதிரி நிறைய அன்னதானம் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அன்னதானம் அந்த லைனே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ இருக்குதுங்க. அவ்வளோ பெரிய லைன் வந்து போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்குதுங்க. கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணி பாருங்கள். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நியூ இயர் இந்த மாதிரி தான் எங்களுக்கு போச்சு. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.